எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அரை நெல்லிக்காய் ஜாம் எப்படி பண்றதுன்னு தான் சொல்ல போறேன். 1 கப் அரை நெல்லிக்காய்க்கு 1 கப் நாட்டு சக்கரை எடுக்கணும். இவ்வளவுதாங்க ரேஷியோ 1:1. நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் ஒரு 30 to 40 ml ஆஃப் தண்ணி விட்டா போதும். ஜஸ்ட் அதை கிண்டி விடுறதுக்கு தான். நீங்க நிறைய தண்ணி விட்டீங்கன்னா ஜாம் ஜாம் மாதிரி வராதுங்க, ரொம்ப தண்ணியா ஜூஸ் மாதிரி வந்துடும். அதனால ஜஸ்ட் ஒரு 40 ml வாட்டர் விட்டா போதும், ஜஸ்ட் கிண்டி விடுறதுக்கு தான். அந்த மாதிரி நீங்க இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை ஆன் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. மீடியம் ஹைல வச்சுக்கோங்க குக்கரை. 3 விசில் இல்லைன்னா 5 விசில் 6 விசில் கூட விடலாம். நல்லாவே குழஞ்சு போன மாதிரி ஆயிடும். அதனால ஒரு 4 to 5 விசில்ஸ் கூட நீங்க விடலாம். இப்ப பாருங்க, நான் குக்கரை திறக்கிறேன். அதுவே பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அந்த நாட்டு சக்கரை உருகி இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போ இதை நல்லா கிண்டி விடணும், கிளறி விடணும். கரெக்டாக சொல்லணும்னா நல்லா நசுக்கி நீங்கள் கிளறி விடணும். ஏன்னா இது குழஞ்சி போன மாதிரி வந்திருக்காது. ஸோ நீங்கள் நல்லா மத்து வச்சு கடைஞ்சா எப்படி கடைவீங்க அந்த மாதிரி நீங்கள் நல்லா கடையணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுவே இறுகிரும். இப்போ நாட்டு சக்கரையை நீங்கள் நல்லா பாகு காய்ச்சி வெளியே வச்சிங்கன்னா இறுகுது இல்லையா, அந்த மாதிரி இதுவும் இதோட சேர்ந்து நல்லா ஒரு ஜாம் கண்டென்ட்டுக்கு வந்துடும். இதில் கொட்டை இருக்குது. நான் கொட்டை எடுக்காமல் அப்படியே போட்டிருக்கேன். அப்படியும் போடலாம். நீங்கள் ஒருவேளை குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கொட்டையை கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீசஸை போட்டு அதோட நாட்டு சக்கரையை போட்டு நீங்கள் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அப்பையும் 1:1 தாங்க அளவு. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஜாம் கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நான் கீழே அடுப்பெல்லாம் ஆன் பண்ணலை, வற்ற வைக்கவெல்லாம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கடைஞ்சி விட்டுருக்கேன். அந்த கரண்டி வச்சு நல்லா கிண்டி நசுக்கி விட்டுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஜாம் இது. விட்டமின் சி இதில் நிறையா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே பெரிய நெல்லிக்காலையும் நீங்கள் செய்யலாம். நடுவில் இருக்க கொட்டையை தூக்கி போட்டு அந்த சைடில் பீசஸ் மட்டும் எடுத்து கரெக்டாக 1 கப் எடுத்து 1 கப் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நாட்டு சக்கரை போட்டு பண்ணிங்கன்னா பெரிய நெல்லிக்காய் ஜாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக வாழுங்க. வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் மீ பிரியா வினோத்.